தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக ராஜ்குமார். விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காண்போம். உடற்கல்வி ஆசிரியர் தாக்கியதாக மாணவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. கோவில்பட்டியில் தபால் துறை சார்பில் தூய்மை குறித்தான விழிப்புணர்வு பேரணி. இனி விரிவான செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் மாமல்லபுரத்தை அடுத்த கொக்கிலமேடு கிராமத்தில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு திருக்கல்யாணம், அம்மன் வீதி உலா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டம் மாமல்லபுரம் அடுத்த கொக்கிலமேடு கிராமத்தில் கோவில் கொண்டு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தில் காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், தூப தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் பால்குடம் எடுத்தல் நிகழ்வு நடைபெற்றது. மேலும் அம்மனுக்கு திருக்கல்யாணம், அதனைத் தொடர்ந்து அம்மன் திருவீதி உலா மற்றும் காப்பு கலைத்தல் விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கொக்கிலமேடு கிராமம் விஜயகுமார், வரதராஜன், தேவராஜ், பிரபு, நாராயணன், கமலா குடும்பத்தினர் மற்றும் கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கோவில்பட்டியில் தபால் துறை சார்பில் தூய்மை குறித்தான விழிப்புணர்வு பேரணி மற்றும் துப்புரவு பணியாளர்களின் பணியை பாராட்டி நினைவு பரிசினை வழங்கி கௌரவித்தனர். நாடு முழுவதும் உள்ள அஞ்சலகங்களில் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 2 வரை தூய்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக அஞ்சலகங்களில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. அதன் முன்னேற்பாடாக பொதுமக்களுக்கு தூய்மை குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்ட தலைமை அஞ்சலகம் சார்பாக மனித சங்கிலி மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோவில்பட்டி தலைமை அஞ்சலகத்தில் தொடங்கிய பேரணியானது எட்டயபுரம் சாலை வழியாக செண்பகவல்லி அம்மன் திருக்கோவில் வரை சென்று மீண்டும் அஞ்சலகத்திற்கு வந்து நிறைவு பெற்றது. தொடர்ந்து அஞ்சலக வளாகத்தில் பேரணியில் கலந்து கொண்ட அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இப்பேரணியை கோவில்பட்டி நகரமன்ற தலைவர் கருணாநிதி கொடியசைத்து துவக்கி வைத்தார். கோவில்பட்டி கோட்ட அஞ்சலக கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் பேரணிக்கு தலைமை தாங்கி வழிநடத்தினார். இவ்விழாவில் அஞ்சலக ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக கோட்ட கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் துப்புரவு பணியாளர்களுக்கு அவர்களின் சீரிய பணியை பாராட்டும் விதமாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நினைவு பரிசினை வழங்கி கௌரவித்தார். We came today to drive the disease away. Light the lamp of cleanliness to lead a life of happiness. Selgirom, Selgirom, Urvalam Selgirom. நோயற்ற வாழ்வு அதன் முடிவுரையாகும். காத்திடுவோம், காத்திடுவோம்.
but also clean, and develop. Mahatma Gandhi கோவில்பட்டியில் உடற்கல்வி ஆசிரியர் தாக்கியதாக மாணவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஆசிரியரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நாடார் மேல்நிலைப் பள்ளியில் இடைச்சேவல் கிராமத்தை சேர்ந்த சண்முகநாதன் என்பவரது மகன் பார்த்திஸ் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அங்குள்ள பள்ளி விடுதியில் தங்கி படித்து வரும் நிலையில் அப்பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வரும் முத்துக்குமார் என்பவர் தாக்கியதாக மாணவர் பார்த்திஸ் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். கால்பந்து விளையாடி கொண்டிருந்த பொழுது பள்ளி கால்பந்து எடுத்து ஏன் விளையாடினாய் என்று கூறி மாணவரை தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடுதி கால்பந்தினை வைத்துதான் விளையாடியதாக மாணவர் கூறியும் உடற்கல்வி ஆசிரியர் கேட்காமல் தன்னை தாக்கியதாக மாணவர் புகார் தெரிவித்துள்ளார். உடற்கல்வி ஆசிரியர் செவியோடு அடித்ததால் காது கேட்கவில்லை என மாணவர் வேதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் மாணவரை தாக்கியதாக கூறப்படும் உடற்கல்வி ஆசிரியர் முத்துக்குமார் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதாக பொதுநல மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். இரு தரப்பிடமும் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவலர்கள் தெரிவித்துள்ளனர். மாணவர் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஆசிரியரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்கூல் ஃபுட்பாலில் இருந்து விளாட வந்தேன். ஹாஸ்டல் ஃபுட்பாலில் விளாட வந்தேன். ஹாஸ்டல் ஃபுட்பால் விளாண்ட போது ஸ்கூல் ஃபுட்பால் சார் வந்துட்டு வந்தார். சார் இது ஸ்கூல் ஃபுட்பால் தானே அப்படின்னு சார் சொன்னார். சார் இது ஹாஸ்டல் ஃபுட்பால் சார், நான் ஏகப்பட்டு யாரும் சொல்லிட்டேன். சார் வந்துட்டு மேலே கல்யாணத்துக்கு மேலே இருந்து கூப்பிட்டுட்டு என்னை இது ஸ்கூல் ஃபுட்பால். உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் 1 கோடி மதிப்பீட்டில் மாவட்ட ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வக கட்டிடம் பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் அடிக்கல் நாட்டி பூமி பூஜையை துவக்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் தற்போது உள்ள ட்ரோமா கேர் கட்டிடத்தில் முதல் தளத்தில் மாவட்ட ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வக கட்டிடம் கட்டும் பணியினை ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த ஆய்வக கட்டிடத்தில் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர், பகுப்பாய்வு பகுதி, மருத்துவ நோயியல் அறை, காத்திருக்கும் அறை மற்றும் கழிவறை உள்ளிட்ட அம்சங்களுடன் கூடிய ஆய்வக கட்டிடத்தினை உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு மற்றும் நகரமன்ற உறுப்பினர் முருகவேல், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பத்மநாபன், மருத்துவர்கள் மற்றும் அரசு மருத்துவமனை ஊழியர்கள், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். டாக்டர் சார் நீ வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல் நலக்குறைவால் காலமானார். அவரது திருவுருவப் படத்திற்கு கள்ளக்குறிச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி என்பவர் 72 வயதில் உடல் நலக்குறைவால் காலமானார். அவரது திருவுருவப் படத்திற்கு கள்ளக்குறிச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடக்கு மாவட்ட செயலாளர் வேல் பழனியம்மாள் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு
சங்கராபுரம் மும்முனை சந்திப்பில் அவருடைய திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து படத்திற்கு மலர் தூவி வணக்கம் செலுத்தி உரையாற்றினர். இதில் தலிச்சந்திரன், குமார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கூட்டத்தினை சிறப்பித்தார்கள். ஐயா அவர்கள் எப்பொழுதுமே எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடன் இணக்கமாகவும் மிக மென்மையாகவும் நெருக்கமான உறவில் இருக்கக்கூடியவர். அதுவும் இப்பொழுது சமீப காலத்தின் முன்பாக நடந்த ஒரு விஷயத்தில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் அவர் ஆற்றிய உரையை அனைவரும் கேட்டீர்கள் என்றால் தெரியும். இந்த மண்ணில் சனாதனத்தை ஒழித்து ஜனநாயகம் மலர வேண்டும் என்று மிகவும் மென்மையான அளவில் வீரியமான அளவில் குரல் கொடுத்த ஐயா அவர்களின் இழப்பு என்பது என்னை போன்ற பெண்ணினத்திற்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கும் உழைக்கும் வர்க்கத்திற்கும் பேரிழப்பு தான். ஏனென்றால் எப்பொழுதுமே இந்திய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் எல்லா இயக்கங்களையும் ஒன்றிணைத்து போராடக்கூடிய வல்லமை கொண்டவர் ஐயா அவர்கள். அவர்கள் இழப்பு என்பது பெண் வர்க்கத்திற்கும் உழைக்கும் வர்க்கத்திற்கும் எங்கள் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் பேரிழப்பு என்று இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. உளுந்தூர்பேட்டை நகராட்சி அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சி அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு குழு ஆலோசனை கூட்டம் நகரமன்ற கூட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு தலைமை தாங்கினார். நகராட்சி துணைத் தலைவர் வைத்தியநாதன், ஆணையர் இளவரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் கலந்து கொண்டு குழந்தைகள் பாதுகாப்பு குறித்தும் குழந்தை திருமணங்கள் தடுத்தல் மற்றும் விழிப்புணர்வு குறித்து விளக்கி பேசினார். இந்த கூட்டத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் உமா மகேஸ்வரி, குழந்தைகள் நல குழு தலைவர் சந்தோஷ்குமார், புறத்தொடர்பு பணியாளர் அலமேலு, நகரமன்ற உறுப்பினர்கள் காலா, சுந்தரமூர்த்தி, செல்வகுமாரி, ரமேஷ் பாபு, மகேஸ்வரி, ரமேஷ், வாசுகி, நடராஜன், கனகவல்லி, தேசிங்கு, முன்னாள் மாவட்ட கவுன்சிலர்கள் தொல்காப்பியன், பத்மநாபன், ஊராட்சி மன்ற தலைவர் மருதுபாண்டி மற்றும் மணிகண்டன், முத்துக்குமரன், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், தனியார் தொண்டு நிறுவன நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினார்கள். அவங்க ஸ்கூல்ல வந்து டீச்சர் தான் பார்க்கணும். ஏன் பாருங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு. கண்டிப்பா அது மாதிரி வழக்குகள் வரப்பில்லை. அவங்க ஏதாவது ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்காங்க குழந்தைகள். ஏதாவது ஒரு வகையில் அம்மா திட்டிருக்கலாம். இந்த நிகழ்வு சமூக பாதுகாப்பு. சமூகம் என்றால் என்ன? முக்கியமான இந்த அமைப்புக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். எவ்வளவுதான் நாங்கெல்லாம் நீங்கள் நடந்துட்டீங்கன்னா இது இந்த கருத்தெல்லாம் உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஆணையாளர்கள் ஒன்றும் இல்லை. இது ரொம்ப முக்கியமான நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை எளிமையாகவும் சொன்னவங்களே ஜிப்மர் மருத்துவமனை எதிரில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் மத்திய அரசின் மூலமாக இயங்கி வரும் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து பெரும்பாலானவர்கள் மருத்துவமனைக்கு வந்து அவர்களுடைய நோயினை சரி செய்து கொண்டு செல்கின்றனர். மேலும் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டிருக்கும் நோயாளிகள் மற்றும் உடன் வந்திருப்பவர்களின் பசியை போக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு HRO அமைப்பின் தலைவர் டாக்டர் சஞ்சீவி அவர்களின் வேண்டுதலுக்கு ஏற்ப புதுவை மாநில தலைவர் மருத்துவர் செய்யாலு அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் புதுவை மாநில பொருளாளர் சேவை செம்மல் மருத்துவர் மஸ்தான் வள்ளி அவர்களால் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் மாவட்டம் தலைவர் சுப்பிரமணியன் அவர்களும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் விஸ்வா அவர்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சண்முகவேலு மற்றும் மருத்துவர் சரண் சாய் கல்யாண் இவர்களும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர்.
கடலூரில் மாவட்ட அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் போட்டி மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜு கொடியசைத்து துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்ட ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் சார்பில் மாவட்ட அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் போட்டி கடலூர் வெள்ளி கடற்கரையில் நடைபெற்றது. இந்த போட்டியை சிறப்பு அழைப்பாளர்களாக மேயர் சுந்தரி ராஜா, கடலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதையடுத்து மாணவ மாணவிகளுக்கு வயது அடிப்படையில் தனித்தனியாக போட்டி நடைபெற்றது. இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடினார்கள். இன்றும் நாளையும் நடைபெற உள்ள ஸ்கேட்டிங் போட்டியில் 300க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இதில் மாநகர திமுக செயலாளர் ராஜா, கடலூர் மாவட்ட ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சார் நீங்க வந்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரோட கிளியர் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். கூட்டேரிப்பட்டில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாமை சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் துவக்கி வைத்தார். விழுப்புரம் வடக்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மயிலம் அடுத்த கூட்டேரிப்பட்டில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இதற்கு மாவட்ட தலைவர் AD ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். மாநில துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சம்பத், விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தின் உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளர் பாஸ்கர், விழுப்புரம் பெருங்கோட்ட அமைப்பு செயலாளர் பாண்டுரங்கன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தை மாவட்ட பொதுச் செயலாளர் பாண்டியன் வரவேற்றார். நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளரும் சட்டமன்ற குழு தலைவருமான நயினார் நாகேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி பேசினார். முகாமில் மாவட்ட பொதுச் செயலாளர் எத்திராஜ், மாவட்ட பொருளாளர் சத்யநாராயணன், மாவட்ட செயலாளர் சந்திரலேகா விஜயன், மாவட்ட துணைத் தலைவர்கள் மணிபாலன், முத்துலட்சுமி, பிறமொழி பிரிவு மாவட்ட தலைவர் சுரேஷ், மயிலம் கிழக்கு மண்டல பொறுப்பாளர்கள் குப்பன், சக்திவேல், செந்தில்குமார், தர்மன் மற்றும் மாவட்ட அணி பிரிவு மற்றும் தலைவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் முடிவில் மயிலம் கிழக்கு மண்டல தலைவர் அசோகன் நன்றி உரை கூறினார். இப்படி பாருங்க, நீங்க பாருங்க. ரைட் ரைட் எடுத்தாச்சு. பன்னாட்டு லைன் சங்கங்கள், திண்டிவனம் நண்பர்கள் லைன் சங்கம், டாக்டர் APJ அப்துல் கலாம் நண்பர்கள், கல்பனா லியோ சங்கம், திண்டிவனம் அரசு மருத்துவமனை இணைந்து நடத்திய இரத்த தான முகாம் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. பன்னாட்டு லைன் சங்கங்கள், திண்டிவனம் நண்பர்கள் லைன் சங்கம், டாக்டர் APJ அப்துல் கலாம் நண்பர்கள், கல்பனா லியோ சங்கம், திண்டிவனம் அரசு மருத்துவமனை இணைந்து மாபெரும் இரத்த தான முகாம் திண்டிவனம் சஞ்சீவி ராயன்பேட்டை நாடார் ஐக்கிய மண்டபத்தில் தலைவர் சக்திவேல் மற்றும் லியோ சங்க தலைவர் பத்மநாபன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் வடலூர் சரவணன், டாக்டர் சுதாகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த முகாமிற்கு மண்டல தலைவர் வடிவேலு, வட்டார தலைவர் சங்கரநாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை சிறப்பித்தனர். இந்த முகாமை லைன் சங்க மாவட்ட தலைவர் பால்பாண்டியன், ரமேஷ், ஆசிரியர் வெங்கடேசன், காமராஜ், துரை, சைமன் துரைசிங், அருண் விஜி, துணைத் தலைவர் சுப்பராயன், செயலாளர்கள் சரவணன், செந்தில்குமார், பொருளாளர் பால விக்னேஷ், உறுப்பினர்கள் வீராசாமி, சந்திரசேகர், மணிகண்டன், தினேஷ், லியோ சங்க நிர்வாகிகள் தினேஷ், கனகா, மணிகண்டன், கோகுல் உள்ளிட்டோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உடற்கல்வி ஆசிரியர் தாக்கியதாக மாணவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. கோவில்பட்டியில் தபால் துறை சார்பில் தூய்மை குறித்தான விழிப்புணர்வு பேரணி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.